வணக்கம் நண்பர்களே. சோ 100 டோர்னமெண்டோட மேட்ச் 24 நடந்து முடிஞ்சிருச்சு between Birmingham Phoenix versus Welsh Fire at Edgbaston. இந்த ஒரு பர்టిక్యులர் மேட்ச்ல Welsh Fire சூப்பரா 8 விக்கெட்ஸ் ஜஸ்ட்ல வின் பண்ணி லாஸ்ட் பொசிஷன்ல இருந்து 7th பொசிஷன் போயிட்டாங்க. 7th பொசிஷன்ல இருந்து லண்டன் ஸ்பிரிட்ட லாஸ்ட் பொசிஷனுக்கு தள்ளிட்டாங்க. டாஸ் வின் பண்ணி bowling எடுத்தாங்க Welsh Fire. Birmingham Phoenix 138 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க 100 பால்ஸ்ல. கண்டிப்பா 20-22 ரன்ஸ் ஷாட்டுங்க, அதுல டவுட்டே கிடையாது. சோ Birmingham Phoenixல வந்து பாத்தீங்கன்னா வில் ஸ்மித், ஜோ கிளார்க், அதுக்கப்புறமா லிவிங்ஸ்டன் எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க தவிர ஒரு கேமியா மாதிரி ஆனாங்க தவிர சப்ஸ்டான்ஷியலா ஒரு பெரிய நாக் விளையாடல. வேற ஜேக்கப் பெத்தல் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 பால்ஸ் 38 ஒரு குஷனான நாக் ஆடி கொடுத்துட்டு போனாரு. Welsh Fire bowling எடுத்தீங்கன்னா மெர்டித் இந்த மேட்ச்ல கம்பேக் ஆகி சூப்பரா 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அவர் ஆக்சுவலா ஃபியூ மேட்சஸ் பயங்கரமா மிஸ் பண்ணாங்க Welsh Fire. அதுக்கப்புறம் கிறிஸ் கிரீன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் இந்த டெபியூட்டன்ட் ஆஃப் ஸ்பின்னர் பென் கெலவேன்ற ஒரு bowler அவர் நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. சேசிங்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பேட்டிங் ஆர்டர் மாத்திட்டாங்க. பேஸ்டோ தூக்கி 3ல அம்ச்சாங்க Welsh Fire. அண்ட் ஸ்டீவ் எஸ்கினாசி அப்படின்ற ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. அவர் சூப்பரா ஒரு நாக் விளையாட்டு போனார் 42. ஸ்டீவ் ஸ்மித் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணி ஒரு ரெஸ்பான்சிபிள் 47 அடிச்சாரு. பேஸ்டோ ஒரு தாறுமாறான 21 பால்ஸ் 35. பர்மிங்ஹாம் பேப்பர்ல பார்க்கும்போது வேற லெவல் டீமா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப ஆர்டினரியா இருக்காங்க மக்களே.